வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஆந்திரா ஸ்டைல் தக்காளி பருப்பு. அதை ரொம்ப டேஸ்ட்டாக செய்யலாம். அதே சமயம் ஆந்திரா ஹோட்டலெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் தக்காளி கடைசல் செஞ்சு கொடுப்பாங்க. அதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம ரொம்ப டேஸ்ட்டாகவும் அருமையாகவும் அனைவருக்கும் பிடிச்ச மாதிரி விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். அதை எப்படி செய்யலாம் அதை பற்றி நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஆந்திரா ஸ்டைல் தக்காளி பருப்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு 200 கிராம் துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு குக்கரில் ஆட் பண்ணிடலாம். இதில் தண்ணியை துவரம் பருப்பு மூழ்கிற வரைக்கும் தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். அதில் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், அதாவது காரம் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கு தகுந்தாப்படி மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணி குக்கரை மூடி 2 விசில் விட்டுக்கலாம். விட்டுட்டு இது தம்மு அடங்கட்டும், அது அப்படியே இருக்கட்டும். இப்போ கடாய் சூடானோடனே 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் கொஞ்சம் லைட்டாக சூடானோடனே 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். அதோட 3/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டணும். கருகாத அளவுக்கு டக்குன்னு நல்லா கிளறி விட்டுட்டு 4 காஞ்ச மிளகாயை போட்டு கருகாத அளவுக்கு 2 கிளறி விட்டுட்டு ஒரு 10 பல் பூண்டு நல்லா தட்டி போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு அதையும் நல்லா கிளறி விட்டுடலாம். அடுத்ததாக 2 பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு 200 கிராம் அளவுக்கு இருக்கும். அதையும் போட்டு நல்லா கிளறி விட்டுடலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதை ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கிளறி விட்டு வெங்காயம் நல்லா வணங்கி வந்த பின்னாடி ஒரு 5-6 பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாம். காரம் அதிகமாக தேவைப்படுறவங்க 5-6 மிளகாய் கரெக்டாக இருக்கும். போட்டு நல்லா கிளறி விட்டுலாம். ஏன்னா குழந்தைங்களாம் இருந்தாங்கன்னா இது காரம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் ஒரு 3 பச்சை மிளகாயை எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மீடியம் சைஸ் தக்காளி ஒரு 4 தக்காளியை கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நல்லா கிளறி விட்டுட்டு இந்த சமயத்தில் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா தக்காளி கரைஞ்சி வர வரைக்கும் மீடியம் ஹீட்டில் வச்சு நல்லா கிளறி விடணும். தக்காளி நல்லா கரைஞ்சி வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்சோம் இல்லையா, அந்த பருப்பை எடுத்து இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு இதுக்கு தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த அளவு திக்னஸ் தேவையோ அதுக்கு தகுந்தாப்படி தண்ணியை ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டு இந்த நேரத்தில் உப்பை செக் பண்ணி தேவைப்பட்டால் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இது மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். இப்போ 4 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இதை மறுபடியும் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சிடலாம். சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் நல்லா ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். தொடர்ந்து கொதிக்க விட்டுக்கிட்டே இருந்தோம்னா ரொம்ப சுண்டி ரொம்ப கெட்டியமாயிரும். அதனால் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சிடலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 4 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. 5 நிமிஷம் சிம்மில் இருந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம கொத்தமல்லி இலைகளை தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு அருமையான ஆந்திரா ஸ்டைல் தக்காளி பருப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா அருமையாக குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நன்றி, வணக்கம்.